ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இது நாகர்கோவில் ஸ்டைலுங்க. நான் வைக்கிற மீன் குழம்பு நாகர்கோவில் இந்த மாதிரி தான் நாங்கள் வைப்போம். அதே மாதிரி ஸ்டைலில் நான் வைக்கிறேன். அதுக்கு ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். ஒரு தேங்காய், முழு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதோ பாருங்கள், நல்ல மிளகு, கொஞ்சமாக நல்ல மிளகு, பாருங்கள், மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன், இது தனி மிளகாய் தூள், இந்த ஸ்பூனுக்கு பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது சின்ன ஸ்பூன் தான். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது தனி மிளகாய் தூள். இது மல்லித்தூள். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை பாருங்கள், புளி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு. இதை பாருங்கள், ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைக்கு எடுத்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக எடுத்துப்போம். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தக்கன மிளகாத்தூளும், புளி எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன புளியும் எடுத்துக்கோங்க. இருங்க, இதை அரைச்சிட்டு எப்படி வைக்கலாங்கிறத காமிக்கிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது எப்படி குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள், மீன் குழம்புக்கு மீனை போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்ச அந்த அரைப்பையும் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரைசலையும் நல்ல புளியை கரைச்சிக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இது உப்பு, புளி, காரம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஊரில் இதை புளி மூலம் சொல்லுவாங்க. இந்த மீன் குழம்பு பேர். இது கொஞ்சம் நல்ல உப்பு, காரம், புளியெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா குழம்பு நல்லாயிருக்கும். இது கூட இந்த பாருங்கள், 2 தக்காளி பழம், 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கழுவி அதையும் பிசைஞ்சு போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பிசைஞ்சு போட்டுக்கலாம். 2 பழம் எடுத்துருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி. கொஞ்சம் பழமாக எடுத்து போட்டுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி காயாக இல்லாமல்
நல்லா பழமாக இருக்கிற மாதிரி எடுத்து போடுங்க, குழம்பு சூப்பராக இருக்கும். நாங்கள் இது மீன் வந்து ஃபஸ்ட்டே போட்டுருவோம். இங்கெல்லாம் வந்து கொதிக்கும் போது தான் போடுவாங்க. நாங்கள் உங்கள் ஊரில் வந்து ஸ்டார்டிங்கில் மீன் போட்டுருவோம். மீன்லாம் போட்டு குழம்புலாம் கூட்டி வச்சுருவோம். உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், கொஞ்சம் மாங்காய் நறுக்கி கழுவி வச்சுருக்கேன், அந்த மாங்காயும் போட்டுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. பாருங்கள், ஒரு 6 பச்சை மிளகா இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நான் இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், அந்த மாங்காவோட மணமும் இந்த மீனோட இதுவும் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தாலும் உப்பு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக போட்டுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக வேணாலும் அதிகமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து தாளிக்கக்கூடாது, பச்சையாக தான் இந்த மாதிரி கூட்டி வைக்கணும், தாளிக்கக்கூடாது குழம்பு. இந்த மீன் குழம்புக்கு தாளிக்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இந்த குழம்பு கொதிக்கட்டும். இப்போ எறா தொக்கு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு தக்கன எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் இந்த பாருங்கள், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு கசகசா, பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, லவங்கம், இந்த பாருங்கள் இந்த அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். அது பொரிஞ்சோடனே பாருங்க, 3 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம்.
வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டுங்க. பாருங்க வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளியை போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இந்த மெத்தடில் தாங்க செய்வேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். லைட்டாக உப்பு போட்டு வதக்குங்க. சொந்த ஊர் நாகர்கோவில். நாங்கள் இருக்கிறது இங்கே மெட்ராஸில் இருக்கிறோம். அங்கே இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க, மீன் குழம்பு. மீன் குழம்புல இன்னொரு டைப் ஒன்று பண்ணுவாங்க, அது பேர் கருத்தக்கறின்னுவாங்க. அது குழந்தை பெற்றவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. குழந்தை பெற்றவங்களுக்காக ஸ்பெஷலாக அது செய்வாங்க, கருத்தக்கறின்னு சொல்கிறது. அது உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
அவ்வளோதான். இனி பாருங்கள், இறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ இறா இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட இந்த பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், 3 ஸ்பூனு மல்லித்தூள், உப்பு தேவைக்கு. நம்ம ஏற்கனவே வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி தேவைக்கு ஊற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி விட வேணாம், தேவைக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. யாரா ரொம்ப வெந்ததுன்னா ரப்பர் மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணி வேணாம், கொஞ்சம் தேவைக்கு தக்கன தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கோங்க. கொதிக்கட்டுங்க. இந்த பாருங்கள், குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். பாருங்கள், கொதிக்கும் போது அவ்வளோ மனம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மாங்காயோட டேஸ்டெல்லாம் அப்படியே இறங்கியிருக்கும் குழம்புல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கொதிச்சு வருது பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நல்லா வற்றி வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணும் போது இதை பாருங்கள், கொஞ்சம் மல்லி இலை கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், எறா தொக்கு முடிஞ்சுது. இதை பாருங்கள், இறக்கும் போது 2 மல்லி இலை கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். தேவைக்கு உப்பு, தண்ணி விட்டு